பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உலகை படைத்தார். தொடக்கநூல் மிக அழகாய் சொல்கிறது, படைத்த அனைத்தையும் அவர் நல்லதென கண்டார். படைத்த யாவற்றையும் மனிதன் அனுபவித்து வாழட்டும் என்று அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். அப்படியாக சுதந்திர காற்றை சுவாசித்த மனிதன் தன்னுடைய சுயநலத்தால் தவறு செய்கிறான், பாவத்தில் விழுகிறான். அதனால் சாபத்தை கட்டிக்கொள்கிறான். இந்த உலகிலே பாவம் நுழைகிறது, சாபம் நுழைகிறது, சாவு நுழைகிறது. கடவுள் மீண்டுமாக மக்கள் மீது உண்டு அன்பினார் அநேகரை அனுப்பி வைக்கிறார். நீதி தலைவர்கள், விரைவாக்கினர்கள் என்று வசனம் மிகழகாய் சொல்கிறது. கடைசியாக தன் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகிற்கு அனுப்பினார். மிக அழகாய் நாம் வாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதனாய் பிறந்து நம்மில் ஒருவராக வாழ்ந்து அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நோய் நொடிகளையும் குணமாக்கி பேய் பிசாசுகளை ஓட்டி அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை கொன்று போட ஒரு கூட்டம் எத்தனைக்கிறார். பெரிய வியாழன் உங்கள் கண் முன்பாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கிறோம், அவர்கள் கொன்று போட இருக்கிறார்கள் என்பதை அறிந்த ஆண்டவர் மிக அழகாக சொன்னார், இது என் உடல், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நற்கருணையை நம் மத்தியிலே ஒரு தெய்வீக திரு பிரசனத்தை விட்டு சென்றிருக்கிறார். மத்தேயு 28:20 மிக அழகாய் சொல்கிறார், உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். அப்படி என்ற இறை வசனத்தை நமக்கு தெம்பூட்ட, நமக்கு வலுவூட்ட அந்த நாட்களுடைய ஆண்டவர் முன்பாக அவருடைய திரு பிரசனத்திலே இந்த மாலை வேளையிலே இப்படியாய் நாம் அனைவருமாக இணைந்து ஒன்றிணைந்து நம்ம கேட்ட இந்த பதுவுரை பாடல், மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ என்று திருப்பால் ஆசிரியர் அப்படி போகிறார். இவர் சாதாரணவர் இல்ல, மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ. அந்த மாட்சிமிகு மன்னர் முன்பாக அவரை தொழுது வணங்கி அவரை மன்றாடி அவருடைய அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ள நாம் இந்த மாலை வேளை ஆராதனையிலே ஒன்று கூடி வந்திருக்கோம். நாம் கேட்டோம் இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது அரசு அந்த உடன்படிக்கை பேழை, கடவுளின் பேழையை கொண்டு வருகிற போது எப்படி மகிழ்ந்து வாரத்தோடு தான் அணிந்திருந்த அந்த ஆடையை கூட கலற்றி எறிந்து விட்டு நிர்வாணமாக வசனத்தில் வாசிக்கும் தன்னையே மெய் மறந்து நடனமாடி அவரை போற்றி ஸ்துதித்து ஆராதித்தார். அவர் கடவுளுடைய பேழை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். நீங்களும் நானும் கூட அந்த பழைய ஏற்பாடு கடவுள் பேழை, புதிய ஏற்பாட்டின் ஒரு பேழை, நற்கருணை பேழை, நற்கருணை ஆண்டவர். அவர் மாதிரி நான் உங்களை டான்ஸ் ஆட சொல்ல, ஆனால் இந்த மாட்சிமிகு மன்னர் முன்பாக அவர் உணர்ந்து கொண்டார். அவர் ஒரு அரசர், ஆனால் அதை மறந்து மிகப்பெரிய மாட்சிமிகு மன்னர் முன்பாக தன்னை வெறுமையாக்கி நடனமாடி மகிழ்ந்து ஆர்ப்பரித்து பாடினார், புகழ்ந்தார். எழுந்து நிற்போம். அப்படியான ஒரு தெய்வத்தின் முன்பாக, அப்படியாக ஒரு மாட்சிமிகு மன்னர் முன்பாக இந்த உலகத்தை படைத்து ஆண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனாகிய இயேசுவின் முன்பாக நம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். தாவீதை போல நாம கூட நடனமாடி கரங்களை தட்டி இந்த பாடலை தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் என்ற பாடலை அனைவருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அந்த தாவீது எப்படி ஆண்டவர் முன்பாக அவருடைய தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து தன்னை மறந்து தன்னுடைய எல்லாவற்றையும் நம்ம சுத்தி யார் இருக்கா எல்லாம் பார்க்கவே இல்லை,
அவர் ஒரு ராஜா தான், ஆனா இந்த ராஜாதி ராஜன் முன்பாக அவர் பெரும் கூஜா என்பதை உணர்ந்து கொண்டார். இந்த ராஜாதி ராஜன் முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை, அவரால் ராஜா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆகவே இன்று நாம் இந்த ராஜாதி ராஜாவை ஆர்ப்பரித்து போற்றி புகழ்ந்து கரங்களை தட்டி பாடி மகிழ்ந்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. எல்லோருமாக சேர்ந்து அப்பாவை நான் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல உற்சாகமாக என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல உற்சாகமாக வாஞ்சையோடு ராஜாதி ராஜனாக ஆண்டவர் முன்பாக இருக்கு. எல்லாம் மீண்டும் ஒருமுறை தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு அப்பாவை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று கரங்களை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை நான் ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய பாவத்தை உணர்ந்து மறந்து ஆண்டவர் திருநிலையில அவர் ஆடி பாடி புகழ்ந்ததை போல நாமும் பாடுவோம். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா ஸ்தோத்திரம்.
முன்பாக தாவீது உமது மகிமையை மேன்மையை மாட்சிமையை உணர்ந்து ஆடியது போல ஆண்டவரே இதோ எங்கள் முன்பாக எழுந்தள்ளி வந்திருக்கிற நற்கருணை நாதரே, ஐயா வல்லமை மிக்கவரே, ஆற்றல் மிக்கவரே, மாட்சிமிகு மன்னரே, திரு சந்நிதியிலே முன்பாக எங்களை அழைத்து வந்தவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ராஜாதி ராஜனே, மன்னனுக்கெல்லாம் மன்னரே, தேவாதி தேவனாக இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தென்னனிட்டு வணங்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வு முழுவதுமாய் உம்மை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உம் பிள்ளைகள் முன்பாக குழுமி வந்திருக்கிறோம். உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம். எனக்காக ஒரு நிமிஷம் அனைவரும் கரங்களை உயர்த்துங்க, மேல உயர்த்துங்க. தாவீது அரசரை நினைத்து பாருங்க. அவன் ஒரு ராஜா, எத்தனை பேர் அவனுக்கு, எவ்வளவு மக்கள் கூட்டம், எவ்வளவு மாட்சிமிகுவானாக இருக்கக்கூடியவன். ஆனால் தன்னை மறந்தான். கடவுள் முன்பாக நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தான். கடவுளுடைய மகிமையை மேன்மையை அறிந்தான். இதோ ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை கடவுள் ஒரு அரசனாக உயர்த்தி நினைத்து அவன் மகிழ்ந்தான். உளம் கனிந்து அவருடைய வல்லமையை, அவருடைய ஆற்றலை, அவருடைய மாட்சியை உணர்ந்ததால் தான் அவன் தன் ஆடைகளை அனைத்தும் அவிழ்த்து போட்டு தன்னை மறந்து ஆண்டவர் முன்பாக தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து அவரை ஆர்ப்பரித்து மகிழ்ந்து நடனமாடி ஸ்துதித்து இந்த நாளிலே நாம் அனைவருமாக இருக்கிறோம். இது 2024 நாம் துவங்கி இருக்கிறோம். 23ஆம் நாள் நிறைவடைய இருக்கிறார். எத்தனை நாட்கள், எவ்வளவு அனுபவங்கள், எத்தனை எத்தனை ஆசீர்வாதமான தருணங்கள். ஆண்டவருடைய அற்புதமான கரம் நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டு இருப்பதை நம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். மிக அழகாய் சொல்கிறது, அவருடைய கரம் நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துகிறார். எனவே இந்த அருமையான நாளிலே ஒரு விசையாய் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி அவரை ஸ்துதிப்போம். அனைவருமாக வாயத்தன கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் வாங்க ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை ஸ்துதிக்கு பார்ப்போம். அவருடைய ஸ்துதிகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம் எல்லாரும் எல்லாரும். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, வல்லமையின் தேவனே நன்றி, அப்பா உமக்கு நன்றி, நீ செய்த அநேக காரியங்களுக்காக நன்றி. இயேசுவே 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 கூப்பிடுங்க. எல்லாரும் வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே இயேசு ஆண்டவரே, வல்லமையின் தேவனே, மாட்சிமிகு மன்னரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வமே செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி பணி செய்கிறோம். ஐயா இதோ வல்லமையின் தேவனே, உம்முடைய பிரகாசம் இதோ நற்கருணையிலே ஆண்டவரே, எங்களுக்காக எழுந்தருளி வந்திருப்பவரே, எங்களை காண்பவரே, எங்களை உற்று நோக்குபவரே, எங்கள் உள்ளத்தின் உணர்வுகளை எல்லாம் அறிந்தவரே, இந்த 23 நாட்களாக ஆண்டவரே உமது கரம், உமது அற்புத கரம் எங்களை காத்து வந்ததற்காக நன்றி, எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி, உம்முடைய அளப்பரிய ஆசீர்வாதங்களை பொழிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எல்லாரும் நன்றி சொல்லி நன்றி இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. Thank you Jesus, thank you Jesus. இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமருவோம்.
கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் குழந்தை இயேசுடைய திருவிழாவை 14ஆம் தேதி எல்லா இடத்திலும் குழந்தை இயேசுடைய விழாவை கொண்டாடி எங்கெல்லாம் குழந்தை இயேசு கோயில் இருக்காங்க அங்கே ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? என்ன வாசகம்? நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம இவரை மகிமை செஞ்சாதான் இவர் நம்ம ஆசீர்வதிப்பாரா? அப்படி அவர் நம்மை மகிமை செய்தாதான் ஆசீர்வதிப்பார் என்றால் அவர் நிச்சயமா அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. அவர் மீது யார் உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்தான் அடைக்கல பாறை, அவர்தான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்றவங்களை அவர் என்ன பண்றாரா? மகிமைப்படுத்துகிறார். இந்த முதல் வாசகத்தை மீண்டுமாக நான் சிந்திக்க தியானிக்க உங்களோடு இருக்க ஆசைப்படுகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த தாவீதை பார்த்து நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. நான் சொன்ன மாதிரி தான் தாவீதுடைய அவருடைய கடவுளை அவர் எப்படி அடிச்சிட்டார் உங்களுக்கு தெரியும். அந்த கதையெல்லாம் நிறைய தெரியும், பார்த்துருப்பீங்க. சவுல் அரசராக இருக்கிறார், அவர் ஒரு அரசர், இவன் தம்மாத்தோண்டு பையன், இவன் போய் அந்த பெலிஸ்தரை அடிச்சு உதச்சி அங்கே வெற்றி வாய்ப்பை அள்ளி கொண்டு வருகிறார். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இவர் 1000 பேரை கொன்றான், அவன் 10000, தாவீது 16000 பேரை கொன்றான், புகழை உச்சிக்கு போயிடுவாங்க. ஆனால் யோசித்துக்கொண்டு எப்படி இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆகவே சவுலுக்கு பொறாம வந்துடுச்சு. சவுல் இவரை போட்டு தள்ளும் பார்க்குறார். யார? தாவீதை போட்டு தள்ளும் பார்க்குறார். பல வாய்ப்புகள் தேடி கொண்டு இருந்தார். நான் நினைக்கிறேன் எப்படி இந்த தாவீது இவ்வளோ பெரிய ஆளானா அப்படிதான் யோசிக்கணும். கடவுள் தாவீதிடம் சவுலை ஒப்படைத்தார் போட்டு தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். வசனம் கடகாய் சொல்கிறது, அந்த குகைகளை மாட்டிக்கிட்டார், பல இடங்களை மாற்றார். ஆனால் அவர் சொல்லுவார், அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் மேல் நான் கையை வைக்க கூடாது, எல்லாம் கூட சொல்ல தாவீது உன்னந்தால் போட்டு தள்ளுவாயா, தயவுசெய்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே சாக்கா போட்டு முடிச்சிரு அப்படின்னு போதும் நோ 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 அப்படின்ற. அப்பயும் ஒரே சொல்வார், ஒருத்தர் அழுவார். சவுல் சொல்லுவார், என்கிட்ட எத்தனை முறை நான் உன்கிட்ட மாட்டியிருக்கேன், ஆனால் நீ என்னை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்வார். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கதை போகுது உங்களுக்கு தெரியும். அப்போதான் பார்த்தீங்கன்னா தாவீதை அரசராக ஏற்படுத்துகிறாங்க எருசலேம். இந்த நிகழ்ச்சியை நான் ஏன் சொல்ல அப்படின்னா, இந்த இன்னைக்கு வாசகத்துடைய முதல் பதம் எதூன் எபிரோன் அப்படின்றதுல தான் அந்த உடன்படிக்கை பேழை இருந்தது. நீங்க இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில வாசிங்க அப்படின்னா பல இடங்கள் எப்பெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழைக்கு இருந்ததோ அப்பதான் இஸ்ராயல்கள் வெற்றி கொண்டார்கள், போர்களை வெற்றி கொண்டார்கள். எப்பெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழை அவர்கிட்ட இருந்ததோ அப்பதான் அவங்க கொள்ளையில் விழுந்து மீட்டு கொண்டார் என்று விவிலியம் பல இடங்கள்ல சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப இவன் எருசலேமை தலைமை பீடமாக கொண்டு இருக்கிறார். யார்? இந்த பின்னணியை சொல்றேன், யாரு? நம்ம ஆளு. அப்போ அங்கேருந்து எடுத்துட்டு வராது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கல்யாண வீடுகள்லாம் போனீங்க. நேற்று பார்த்தீங்க முகூர்த்த நாள் நினைக்கிறேன், நான் வெளியில் ஒரு மீட்டிங்காக அங்கே போயிருந்தேன். ஐயோப்பா இல்லையா, ரோடு பார்த்தா ஒரே வண்டி, எங்கே பார்த்தாலும் ஒரே இந்த வண்டிகள்லாம் ஜோடனைகள், நிறைய அங்காங்கே பேனர்கள், அதில் நிறைய விஷயங்கள் அங்காங்கே இருக்க பார்த்தா இந்த மண்டபங்கள் எல்லாம் ஒரே வண்ண விளக்குகளால் மின்னி கொண்டிருந்தது. ஒரு சாதாரண ஒரு கல்யாணம், நமக்கு ஒரு சாதாரண கல்யாணம், அஃப்கோர்ஸ் அது அவங்களுக்கு பெரிய விஷயம். அதற்கே எத்தனை இப்போ பெரிய பிஇபிலாம் வந்தால் முடிஞ்சிச்சு. வாழை மரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், எல்லா மரமும் ரோட்டில் தான் இருக்கும், எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காது. அவ்வாறு இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படிப்பட்ட ஒரு இந்த சூழலில் உடன்படிக்கை பேழை அங்கே இருக்கு. இவன் யோசிக்கிறான், இதெல்லாம் நீங்கள் கொண்டு வர செய்தி உங்களுக்கு தான் ஒரு அரசன், பெரிய அறிவுஜீவி அப்படிலாம் நினைச்சிருந்தா என்னத்துக்கு உடன்படிக்கை பேழைக்கு அங்கேயே இருந்துக்கிட்டோமே, நான் பார்த்துக்கிறேன், என்னால் எல்லாத்தையும் ஒன்றிச்சு தூக்கிடுவேன் நினைச்சிருந்தானா அவன் எங்கேயோ போயிருப்பான். அவன் பாவத்தில் விழுந்தான், பலவிதமான பலவீனங்களோடு வாழ்ந்தவன். அவன் பிள்ளைகள் அவனுக்கு எதிராக இருந்தால் விவிலியம் மிக அழகாய் சொல்கிறது. நீங்க எடுத்து வாசிங்களேன், வசனம் மிக அழகாய் சொல்றது. ஊர்ந்து பெரியவர் அனைவரும் கூப்பிட்டு வாங்க, நீங்க தான் எங்க அரசர் அப்படின்ட்டு ஓராண்டல்ல ஈராண்டல்ல 40 ஆண்டுகள் அவன் எருசலேமையும் பக்கத்தில் இருக்கிற பகுதியை 7 ஆண்டுகள், மொத்தம் 40 ஆண்டுகள், 33+7 அவன் 40 ஆண்டுகள் ஒரு நாட்டை ஆண்டு இருக்கிறான் என்றான். ஒரு பக்கம் இவனுக்கு முன்பாக இவனுக்கு பின்பாக எத்தனையோ அரசர் இருந்தார்கள். ஆனா யாவே கடவுள் மிக அழகாய் சொல்வது, அது தாவீதோடு மட்டும்தான் அதிகமாக யாவே கடவுள் இருந்த அவருடைய வல்லமை அவனிடம் அதிகமாக இருந்தது. ஏன்? இந்த கேள்வியை தான் நான் இன்னைக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை மகிமைப்படு ஆசீர்வதிப்பேன். அப்போ தாவீது என்ன பண்ணா, இவரை தான், அந்த யாவே கடவுளை தான் மையப்படுத்தினான். அவர் தான் எனக்கு எல்லாம். அழுதான், புலம்பினான். எத்தனை திருப்பாடல்கள் தாவீது எடுத்து திருப்பணம் படிச்சு நான் அள்ளு வரும்.
அவ்வளவு அற்புதமாக எழுதியிருப்பான். அப்படியே உணர்ந்து தன் பாவத்தை உணர்ந்து அல்லது ஆண்டவரை புகழ்ந்து அவ்வளவு அழகாக எழுதியிருப்பான். அப்ப அவனுக்கும் அந்த யாவே கடவுளுக்குமான உறவு, தான் ஒன்றுமில்லாதவன், தான் வேஸ்ட் என்பதை உணர்ந்து அவர்தான் எல்லாம், அவர்தான் என் மையம். இதான் இன்னைக்கு தாவீதை கடவுள் எங்கேயோ இருந்தவனை தூக்கி எங்கேயோ ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவனை எவ்வளோ முறை சாக அவனை கொள்வதற்கான வழிவகை தேடியவர்கள் அவன் மீது பொறாமைப்பட்ட அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்வை எங்க உச்சத்துல வச்சாரு பாருங்களேன். தாவீதின் வழிமரபிலிருந்து தான் பிறந்தானா இயேசு. வில்லியம் சொல்கிறார், தாவீதின் வழிமரபிலிருந்து பிறந்தவன் தான். அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், அப்ப என்ன ஒரு மையம் அவன் செய்த செயல்களா? அவன் சொல்ற, நீ எல்லாம் கோயில் கட்ட தேவையில்லை, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சாதாரணவனாக இருந்தவனை கடவுளை மையப்படுத்தியதன் விளைவாக அப்படி ஒரு உச்சத்துக்கு உயரத்திற்கு கடவுள் தாவீதை உயர்த்தினான். இஸ்லாம் மதத்துல சொல்றாங்களாம், இஸ்லாம் மதத்தில் சொல்லுவாங்க, நான் நாளைக்கு இதை செய்ய போகிறேன் என்று சொல்லாதே. நாளைக்கு சொல்லுவாங்க, நான் வீட்டை வாங்க போறேன், நான் அதை பண்ண போறேன், நான் இதை பண்ண, கடவுளுடைய அருள் இருந்தால் நான் இதை செய்வேன். வித்தியாசம் புரிது நினைக்கிறேன். நாளைக்கு நான் கடையில் நான் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் நாளைக்கு ஒரு இடத்த வாங்க போறேன், நான் நாளைக்கு ஒரு வீடை வாங்க போறேன், வீடை கட்ட போறேன், நான் நாளைக்கு ஃபாரின் போக போறேன், கடவுளுடைய அருள் இருந்தால் நான் இதை செய்வேன், செய்து முடிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்க இஸ்லாம்ல அவங்க சொல்லி தராங்களாம். பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவு, நம்முடைய படிப்பு, நம்முடைய பணபலம், நம்முடைய மக்கள் பலம், நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சதுங்களேன், அடி சமடி நாளைக்கே முடிஞ்சிச்சு. அப்ப இங்க என்னன்னா, இவங்கெல்லாம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளா இருக்காங்க, பெஸ்ட் பார்த்தீங்கன்னா பொழுதர்கள் பார்த்தீங்கன்னா அவரை மையப்படுத்தின. அதான் சொல்ற மிக அழகாக, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் தாயும் என் சகோதரியும் உன் விருப்பத்தை அல்ல, என் விருப்பம் அல்ல. யார் தான் சொன்னாரு அந்த கல்வாரி இதுல கெத்செமனே தோட்டத்துல, என் விருப்பம் அல்ல நம்முடைய விருப்பமே. இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய நம்ம விருப்பம் தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு வருது. நான் நிறைய விரும்புறேன், ஆனா எதுவும் நடக்க மாட்டேன். அவர் விரும்பணும், அவர் விரும்பினா அது மகிழ்வாக மாறுகிறது. நடக்க முடியாதை கூட நடக்க தருவேன். நிறைய பேர் என்ன சொன்னப்பா, நீங்க கோயில் கட்டுங்க கோயில் கட்டுங்க அப்படின்னு ஏதோ பேசி. நான் சொன்னேன், கடவுளுடைய சித்தம், கடவுள் திருவிழம் நடத்தணும்னா யாரும் ஒன்னும் அசைக்க முடியும். நான் சொல்றேன், உன் முன்பாக உனக்கு எதிராக வரை உன் முன்பாக இல்லாம போயிடுவான், ஒருத்தனை இருக்க மாட்டீங்க, எல்லாம் காலி அப்படி நான் சொல்ல. அதாவது கடவுள் விரும்பினார்னா அதற்கு எதிராக வர அத்தனை காரியங்களும் இல்லாமல் பண்ணக்கூடிய வலிமை ஆண்டவருக்கு உண்டு. அப்ப ஒன்னே ஒன்னுதான் செய்யணும், அவரை மையப்படுத்தும், அவருக்கு முக்கியத்துவம் கொள்ளும். இன்னைக்கு தாவீதை முக்கியத்துவம் கொள்ளும். அதனாலதான் தூக்கி எரிஞ்சான். அவன் பொன்னாட்டி கேலி பண்ணுவான், வாசி தொடர்ந்து வாசி நாளைக்கு வாசி அசிங்கம் பண்ணினா ராஜாவை வெக்கமா இருக்கு, உன்னை பார்த்தா வெக்கமா இருக்கியா, ஒரு ராஜா மாதிரி வந்து நீ கேவலமா இருக்கு என்று கழுவி ஊத்துவான். ஆனா அதுக்குடைய விளைவு உங்களுக்கு தெரியும், அவள் குழந்தையை பிறக்க மாட்டான். கடவுளுடைய அப்புறம் வசனம் அழகாய் சொல்லும், அவள் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தையும் பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லாம. அப்போ இங்க பாத்தீங்கன்னா தாவீது அரசர் கடவுளுடைய மகிமையை மேன்மையை உணர்ந்து கொண்டான். இன்னைக்கு நான் சொல்றதுதான், நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்கள்ல கடவுளை மையப்படுத்துங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம். உங்க படிப்பு எங்கிருந்து வந்துச்சு? நான் நிறைய பேர் சொல்லுதான், கடவுளை மையப்படுத்துங்க, பெரிய ஆள் மாதிரி காட்டிக்காதீங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் காட்டவங்களாம் காலி ஆயிட்டான். நிறைய பேர், நான் பல பேரை பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில. பெரிய ஆட்டம் போட்டவர்கள், பெரிய நகை வச்சிருந்தவன், பெரிய நிலம்புலம் வச்சிருந்தவன், ஏக்கர் கணக்கில் வச்சிருந்தவன் பொட்டுன்னு போயிட்டான். எப்படியா போனா ஹார்ட் அட்டாக், 53 வயசு 54 வயசு 45 வயசு, அதுக்காக பயம் காட்டலாம் இல்லை. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, அவரை மையப்படுத்தி அவர் மீது நம்பிக்கை வைங்க. மற்ற அனைத்தும் வசனம் அழகாய் சொல்கிறது, அவருடைய ஆட்சியை முதலில் தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும், சேர்த்து கூட்டி கொடுக்கப்படும். நம்ம அதெல்லாம் வேணா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பான். இந்த 103வது திருப்பாடல் ரொம்ப அழகான ஒரு திரு. என் உயிரே என் ஆண்டவரை போற்றிடு, என் உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை போற்று என்ற பாடல். இந்த பாடலை ஒரு நாள் நான் காலையில ஜெபம் செய்த போது திடீர்னு ஒரு நாள் யூடியூப்ல இந்த பாடல் எனக்கு வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பாடல். நம்ம இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கும்.
நம்ம நிறைய நேரங்களில் கடவுளை மையப்படுத்தி வாழ்வர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அப்படின்னா, நமக்கு நிறைய சொல்லைகள் வரலாம், நிறைய பிரச்சனை வரலாம், நிறைய கஷ்டங்கள் வரலாம், நோய் நொடிகள்லாம் வரலாம். நீனும் சொல்ற தாவீதை காப்பாற்று. விவிலியத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கடவுளை மையப்படுத்துவதை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை விவிலியம் மிக தெளிவாக நடந்துச்சு. நீ அதை அமர்ந்து கொண்டு இந்த ஒரு பாடலை நம் ஆராதனை சிந்தையோடு கூட நம் பாடல் குடியோடு சேர்ந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்ற பாடலை நாம் பாடி மகிழ்வோம். கரங்களை தட்டி கொடுப்பாராம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. செய்த
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய வாழ்வின் மையம் நமக்கு எல்லாம் நீங்க சொல்லணும். டெய்லி நான் சொல்றேன், எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க மட்டும் தான்ப்பா, நீங்க ஒருவர் மட்டும் தான்ப்பா, உம்மை மட்டுமேப்பா நான் நம்பியிருக்கேன். தாவீது நம்பினான், அவனை உயர்த்தினான், அரசனாக உயர்த்தினான். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 40 ஆண்டுகள். எத்தனையோ இயலாமைகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ பாவங்கள் அவள் வீழ்ந்த போது கூட கடவுள் ஆண்டவர் அவனை அழிக்கவில்லை, அவனை மன்னித்து அவனுக்கு வாழ்வு கொடுத்தான். காரணம், அந்த தாவீது இந்த யாவே கடவுளை மட்டுமே நம்பினான், வாழ்ந்தான். நீங்களும் கூட ஆண்டவராக இயேசுவின் முன்பாக வந்திருக்கும், அவரை நம்புவோம். அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். அவரை மையப்படுத்தும். அவர் நமக்கு அநேக அநேக நன்மைகளை செய்வார். மாண்பு விதத்தை பாடி அவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நிறைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.